Hello friends, welcome to Secret of Samyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹோம்மேட் ஷெஸ்வான் சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த ஷெஸ்வான் சட்னி வந்துட்டு வெளியில வாங்குனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம்ஸே வந்துட்டு 85 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும். ஆனா நம்ம வீட்டுல செஞ்சோம்னா ரொம்ப கம்மியான விலையில நிறைய செய்யலாம். ரொம்ப நாளைக்கு இது கெட்டும் போகாது. நீங்க நல்லா ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். நிறைய ரெசிப்ஸுக்கு நீங்க வந்துட்டு இது யூஸ் பண்ணலாம். சைனீஸ் ரெசிப்ஸுக்காகட்டும், நீங்க ஏதாவது ஒரு ஸ்டார்டர் செஞ்சீங்கன்னா அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். லாலிபாப்ஸ்க்கு, வெஜ் லாலிபாப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். சம்டைம்ஸ் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட கூட இது ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான ஷெஸ்வான் சட்னி எப்படி வீட்லயே செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம ஷெஸ்வான் சட்னி செய்கிறதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு மிளகாய் எடுத்துருக்குறோம். இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு ஷெஸ்வான் சட்னி கிடைக்கும். நான் வந்துட்டு 2 விதமான மிளகாய் எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்துட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாய் ஒன்று 50 கிராம். 50 கிராம் வந்துட்டு காஷ்மீர் சில்லி இல்லைனா தேகி சில்லி நம்ம எடுத்துக்கணும். உங்ககிட்ட ஒரு வேளை தேகி சில்லி காஷ்மீர் சில்லி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முழுக்க நம்மளோட நார்மல் மிளகாவே எடுத்துக்கலாம். ஆனால் வந்துட்டு இந்த விதையை நீக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஸ்பைஸ் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும், ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல். இப்போ இதை வந்துட்டு நம்ம தண்ணியில் ஊற போடணும். ஒரு 3 மணி நேரம் இதை வந்துட்டு தண்ணியில் ஊற போட்டுருங்க. உங்களுக்கு ஒரு வேளை டைம் இல்லை ஊற வைக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு 30 நிமிஷமாவது மினிமம் ஊற வைங்க. இப்போ இதை நம்ம ஊற வச்சுட்டு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 3 மணி நேரம் பக்கமாக நல்லா ஊறி இருக்குது நம்ம போட்டு வச்ச மிளகா. இப்போ இந்த தண்ணியோடையே சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க ஊறி. இதை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ இதை வேக வச்சிடலாம். ஒரு 4 நிமிஷம் இது இப்படியே வேகட்டும். வெந்து நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் வேகட்டும். பாருங்க தண்ணி பாயில் ஆக ஆரம்பிக்குது. இப்போ நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு 4-5 நிமிஷம் இதை வந்துட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இதை வேக வச்சிடணும். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். இதை அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம ஆற விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறிடுச்சு. இது நம்ம அரைச்சிக்க போகிறோம். இந்த தண்ணியை விட்டு நம்ம தேவைப்படுற அளவுக்கு தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, சும்மா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் தரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ஆனால் ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம வேக வச்சதுனால. இங்கே பாருங்க சூப்பராக அரைப்பட்டுருச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு நிறைய பூண்டு, நிறைய இஞ்சி போடணும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு அரை கப் அளவுக்கு பூண்டு இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டியா சாப் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி இஞ்சி அதையும் நல்லா இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க மிக்சியில கூட போட்டு லைட்டா ஒரு சுத்து விட்டு எடுக்கலாம். ஆனா பேஸ்டா பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி பீசஸா தான் இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். அதுல இப்போ ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் எண்ணெய் அதிகம் தான் விடணும். எனக்கு கிட்டத்தட்ட இது ஒரு ஊறுகாய் மாதிரி. நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்கு வேற எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ண போறது இல்லை. அதனால கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியா விடணும். 4 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுக்கோங்கள இந்த அரை கப் பூண்டு அதை வந்துட்டு சேர்த்திடலாம். கூடவே அதுல பாதி அளவு இஞ்சி நறுக்கி வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்திடுங்க. இதை வதக்கி விட்டுடலாம். இந்த இஞ்சியும் பூண்டும் கலர் வந்துட்டு மாறக்கூடாது. ஆனா அந்த ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா மாறணும். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போய் ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும்ல, அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிருப்போம். இஞ்சியும் பூண்டும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த விழுது, இதை வந்துட்டு அதில் சேர்த்திக்கலாம். வேக வச்ச தண்ணியிலேயே கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுல, அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் விட்டு இந்த ஜார்ல ஊற்றி அதையும் இதில் விட்டுலாம். இது இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டோம் நம்ம. இப்போ வந்து நல்ல ஃப்ளேமை லோ பண்ணி வச்சு மூடி போட்டு இதை வந்து ஒரு 5-6 நிமிஷம் நம்ம வேக வைக்க போறோம். இடையில கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா அடியில பிடிச்சிக்கும். ஏன்னா அதுல தண்ணி கம்மியா இருக்குல்ல, அதனால இதை மூடி போட்டு மூடி நம்ம இது ஒரு 6 நிமிஷம் வேக வைக்கலாம். ஒரு 6 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு நல்லா வந்திருக்குது. கீழே பிடிக்காம பார்த்துக்கோங்க, அடி பிடிச்சதுன்னா அதோட டேஸ்டே மாறிடும், நல்லா இருக்காது. இப்போ நம்ம இதில் சேர்த்த வேண்டிய மற்ற ஐட்டம்லாம் சேர்த்திடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துறேன்.
கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுனால இனிக்காது, அது வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு. இது கூட ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் விட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ் அதையும் விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் வினிகர், ஒயிட் வினிகர் இது, அதையும் சேர்த்திக்கோங்க. வினிகர் கண்டிப்பாக சேர்த்தணும், அப்போதான் வந்துட்டு இதை நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. திருப்பியும் மூடி போட்டு நம்ம இன்னொரு 3 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா ஊறுகாய் மாதிரி மேலே எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நீங்க இதை ஒரு டப்பால போட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆனா கூட கெட்டு போகாது. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான ஷெஷ்வான் சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ஸ்பைசியான ஷெஷ்வான் சட்னி இப்போ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, செம சூப்பரா இருக்குல்ல டெக்ஸ்டர் பார்க்கவே. இது பார்க்க தான் பயங்கர காரமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ஆனா அவ்வளவு காரமா எல்லாம் இருக்காது. சாப்பிட்ற மாதிரி காரத்தில் தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மோமோஸ்க்கு அப்புறம் சைனீஸ் ஸ்டார்டர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க இதை வச்சு சாப்பிடலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்றீங்கன்னா இதை ஒரு ஸ்பூன் போட்டு நீங்க ஃப்ரைட் ரைஸ்ல சேர்த்து செய்யலாம், நூடுல்ஸ்ல சேர்த்துலாம். நிறைய ரெசிப்ஸுக்கு நீங்க இந்த ஷெஷ்வான் சட்னி யூஸ் பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஹோம்மேட் ஷெஷ்வான் சட்னி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.